என்னடா ரெண்டு பேரும் பெரிய டான் மாதிரி நடந்து போய்க்கிறீங்க அவளே விடுங்களா மேலே ஏற்றிட்டு போட்டுமா ஐயோ சீட்டாமண்டியா போயிட்டியா உன்னை விட்டா யாரா இருக்காங்க நான் உன்னை எப்படி காப்பாத்துறேன் சீட்டாமண்டியா உன்னை எப்படி காப்பாத்தணும் தெரியுமா என் தோல் மேல உன்னை தூக்கி போய் காப்பாத்தணும் தான் நான் டே பண்ணி மண்டியா உங்களுக்கு என்ன கண்ணு தெரியல அவங்க ஐயாரா ஆள் ஒரு கூட தெரியாம மேலே ஏற்றிட்டு போறான் என் நன்மை உயிர் போறான்னு வரண்டா அவனை கவனிக்கிறான் பாட்டா வா பண்ணி மண்டியா வசமா மாட்டினியா ட்ரோன்ல கல்ல கட்டி பறக்க விட்டு போட்டு காலி பண்ணிடுறா உன்னை உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டான் நான் அடிச்ச தாங்க மாட்டோம் 4 மாசத்துக்கு தூங்க மாட்டோம் கேட்கணுமா கேட்கறியா நீ இப்ப என்னன்னு கெதியாதம் பாத்தியா சீட்டா மண்டியா பண்ணி ரெடியா இருக்கு வறுக்கவா இல்ல பொறிக்கவா சொல்லு சேஸ்ரா புலி மண்டியா உங்க அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடு பன்னிக்கறி செம்மையா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னா ஒரு குத்தாட்டத்தை போட்டு வரேன் கரடி மண்டியா ஆரஞ்சு கேட்டுனா அவதான் ஒரு வணக்கம் வைக்க மாட்டியா அவ்வளவு பையன் இல்லையா உனக்கு டே ஆரஞ்சு கேட்டா ஏட்டம் தெரியாம மோதிட்டா இப்ப என்ன பண்றோம் பாரு உன்னை போட்டு போலக்கற பொலலாம் நீ மேல என்கிட்ட ஒம்பிக்கே வரக்கூடாதுங்க ஐயாலா என்னமோ நான் பெரிய டானி எனக்கு வணக்கம்லாம் வைக்கணும்னு சொன்னா இப்ப சொல்றா பாப்போம் டே டான்சி மண்டியா அந்த கரடி மண்டியம் பிடிச்சி என்னை கட்டி போட்டு வச்சிருக்கா பாடா வந்துட்டேன்னு சொல்லு 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி பொண்ணு அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு வராராம் பெரிய பருப்பு மாதிரி என்கிட்ட அதிகம் வருஷியா வாடா வா போறம்பா தலைமையில பணிகட்டியா இப்பயும் சோழி முடிஞ்சிச்சு டே முள்ள மந்திரி மண்டியா என்னையும் ஆரஞ்சு கட்டி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா சீக்கிரம் வாடா நான் எல்லாம் முள்ளிலேயே 300 பேர் அடிச்சோம்டா என்கிட்ட மோதவடியா முதா வண்டியா சும்மா புயல் வேகத்துல பறவைகிட்ட வண்டியா டே கரடி மண்டியா யாருகிட்ட மோதி பாக்குறேன் நான் எவ்வளவு பெரிய ஆளு என்கிட்ட மோதுறியா நான் அப்பவே சொன்னேன் இப்ப பாத்தியா உன் நிலைமை என்னாச்சுன்ட்டு கேட்கணும்டா டே நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சு என்கிட்ட மோதிட்டீங்க நான் பெரிய மந்திரவாதிடா போட்டம்பாரு ஒரே மந்திரம் எல்லாரையும் தூக்கிட்டேன் இதான்டா என் பவர் உங்களுக்கு ஆரஞ்சு கட்டு பிடிக்கும் என்றால் ரெட் கலர் அட்டை கமெண்ட் ஆஹா ஆரஞ்சு கட்டு வரான் இந்த கரெக்டான டைம் போடுது மேல யாரு அவ நம்ம மேல துணிய போடுறவா அவளுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா ஓஹோ பேபி நீ தானா அதான பார்த்தா அந்த மாமன் கூட விளையாடுற தைரியம் உங்களுக்கு தானே இருக்கு பேபிக்கு பிங்க் கலர் நான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கிட்டு போவோம் பேபி இது ரொம்ப காஸ்ட்லியான ஹேண்ட் பேக் உனக்காக ஜப்பான்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் கேட்டமாமா நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அடியே சக்காலத்திய இருக்குண்டே இருக்கும் என் புருஷன் அழகா தான் இருப்பான் வளைச்சு போலான்னு பாக்குறியா பேபி எப்படியா தப்பிச்சு ஓடிடு என் பொண்டாட்டி குந்தா நீ பாத்துட்டா மாட்டிடாதா கிட்ட வரண்டே பிரியா சக்காலத்தி என் புருஷனா தான் ஈஸியா எல்லாம் வளைச்சு போட்டுறீங்க அப்படி என்னுடைய அடி ஒரே அடியில கழுத்தா மட்டும் திரும்பிச்சு பாத்தியா கையால எங்கடா ஓடுற நேரம் அவங்க காலை ஓடியா முழு மாட்டேன் அன்னைக்கு வீட்டுல காய்கறி வாங்கி போட வக்கில்ல அந்த சக்காலத்தி 10,000 கொடுத்து பேக் வாங்கி தெரியா பேக் எப்படின்னு குளிக்க வந்தா குளிக்கணும் அதை விட்டு என்னடா வேடி கேக்குது போய் குளிரா போட்டா யோ நைனா சீட்டாமணி நெத்திக்கு உள்ள போட்டான் வந்து காப்பாத்தியா ஐயோ மகனே உனக்கு என்னாச்சு இரு நான் அப்ப வந்து நான் உன்னை காப்பாத்துறேன் டெவலப்படாதா யோ நைனா என்னால முடியலையா மூச்சு முட்டுட்டியா தூக்கிய மேல டே மகனே இத்தண்டா கரண்ட் அடிக்கிற மீன் இதை தூக்கி உள்ள போடுவான் சீட்டாமண்டியன் குளிக்க போவான் ஒரேடியா போயிடுவான் நாங்கெல்லாம் தண்ணியில குதிக்கிறதுலயே பல கிம்னாஸ்டிக் அதை பண்ணுவான் இப்ப எப்படி குதிக்கிறான்னு பாரு ஐயோ ஷாக் அடிக்குது யாரா வந்து காப்பாத்துங்களா டே கேட்ட மாட்டியா வந்து காப்பாத்துறா டே ஐயோ இவனுக்கிட்ட ஒவ்வொரு முறையும் நான் மோதி தோத்து போறோம் விட மாட்டோம் உங்களை போடா போனாக்க மாட்டியா நாங்க ஆரஞ்சு கேட்ட பரம்பரைடா என்னைக்குமே தோக்க மாட்டோம்டா ஏ பேபி மாமலை நல்லா குளிக்க வேடிச்சிடலாம் அதை விட உனக்கு என்ன வேலை இருக்கு இருக்கு மச்சான் முடியெல்லாம் ஈரமா இருக்கு ஹீட்டர் போட்டு விடுறான் சூப்பரா இருக்கும் ஹலோ முதல் மண்டியா நீ எங்க இருந்தாலே உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா உங்க சூப்பரான பாரின் சரக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் சீக்கிரம் வா சரக்குன்னு ஒரு வாரத்தை சொன்னாலே போதும் என் மச்சான் எங்க இருந்தாலே நாக்க தொங்க போட்டு உடனே வந்துருவான் எல்லா வேலையும் மண்டியாடா என் பம்பர் கட்ட மண்டி அவனை கரகரம் அறுத்து உன் தலையை தூக்கி காக்காய்ச்சி போட்டு ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று தைச்சு கொடுக்குறேன் என் சர்வத்துக்கு கேட்ட மச்சான் ஹேண்ட் பேக் எனக்கா குட்டு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கலான்னு இருந்தா சூப்பர் கேட்ட மச்சான்